Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 23rd சாப்டர் எக்கனாமிக் பயாலஜி அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் ஃப்ளவர் ஃபார்மிங் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி மேன்யூரிங், பயோ மேன்யூரிங், அனிமல் மேன்யூர்னு என்னென்னு பார்த்தோம், கம்போஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், க்ரீன் மேன்யூர் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 275 இருக்குது biofertilizers. Biofertilizers are the substance that contain living microorganism which when applied to seeds, plant surfaces or oil colonize the rhizosphere or the interior of the plant and promote growth by increasing the supply of availability of primary nutrients to the host plant. So for biofertilizers is nothing but it is the living organism. It is the living organisms. அதாவது எப்படி சொல்லலாம், it is a substance that contain living organisms. ஒரு substance அதில் என்ன இருக்குன்னா லிவிங் ஆர்கனிசம், உயிரோடு இருக்கக்கூடிய சில ஆர்கனிசம்ஸ் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறோம்னா அதை வந்துட்டு நம்ம பிளான்ட் சர்ஃபேஸில், சாயிலில் இல்லாட்டி சீட்ஸில் வந்துட்டு அதை அப்ளை பண்ணும்போது அது இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கனிசம்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த ரைசோஸ்பியர் இல்லாட்டி பிளான்ட்டோட இன்டீரியரை ஃபுல்லாக வந்துட்டு கொலனைஸ் பண்ணினா ஆக்கிரமிச்சுட்டு அந்த பிளான்ட்டோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். எப்படின்னா ப்ரைமரி நியூட்ரியன்ஸ் அந்த பிளான்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ரைமரி நியூட்ரியன்ஸ் சப்ளையை அதிகப்படுத்திட்டு அந்த பிளான்ட்டோட க்ரோத்தை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ biofertilizers is nothing but it is the substance containing living organism which when it is applied to seeds, plant surfaces or soil, it colonizes the interior part of the plant and promote the growth by increasing the supply of essential or primary nutrients to the plant. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோஃபர்டிலைசர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரைசோபியம், செகண்ட் ஒன் இஸ் ஆசோஸ்பிரிலம், தேர்ட் ஒன் இஸ் அசட்டோபாக்டர், ஃபோர்த் ஒன் இஸ் மைக்கோரைசா, ஃபிஃப்த் ஒன் இஸ் அசோலான்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபர்டிலைசர் டைப்பும் ஒவ்வொரு ஃபர்டிலைசர்ஸோட டைப்பும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்லேருந்து எடுப்பாங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம். ரைசோபியம் இஸ் எ சாயில் பாக்டீரியம் that colonize the roots of leguminous plants to form root nodules. The bacteria fix atmospheric nitrogen and convert them into ammonia. ஸோ ரைசோபியம் அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு பாக்டீரியம். ஸோ ரைசோபியம் இஸ் எ சாயில் பாக்டீரியம். ஸோ இது என்ன பண்ணுன்னா லெகுமினஸ் பிளான்ட்ஸோட ரூட் பார்ட்டை வந்துட்டு கொலனைஸ், அதாவது ஆக்கிரமிச்சிடும். எதுக்காகனா அந்த ரூட் நோடியூல்ஸை ஃபார்ம் பண்ணணுங்கிறக்காக அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய ரூட் ரீஜனை கொலனைஸ், அதாவது ஆக்கிரமிச்சுட்டு அங்கே வந்துட்டு பாக்டீரியா ஃபிக்ஸஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அண்ட் கன்வெர்ட் தெம் டு அமோனியா. ஸோ வந்துட்டு அந்த நைட்ரஜன், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்துட்டு அமோனியாவாக வந்துட்டு அந்த பாக்டீரியா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரைசோபியம். இட் இஸ் எ சாயில் பாக்டீரியம் தட் கொலனைஸ் த ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் to form root nodules. The bacteria fix atmospheric nitrogen and convert them to ammonia. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசோஸ்பைரலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசோஸ்பைரலம் பாக்டீரியா has the ability to use atmospheric nitrogen and transport this nutrient to the crop plants. ஸோ ஆசோஸ்பிரிலம் அப்படிங்கிற பாக்டீரியாவுக்கு என்ன ஒரு எபிலிட்டி இருக்குன்னா அந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த நியூட்ரியண்ட்டை வந்துட்டு அந்த பிளான்ட், க்ராப் பிளான்ட்டுக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்போஸ்பிரிலமுக்கு இருக்குது. இட் இஸ் inoculated on maize, barley, oats and sorghum crops. ஸோ இதெல்லாம் எதில் இன்கார்பரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெய்ஸ், பார்லே, ஓட்ஸ் அண்ட் sorghum crops-ல வந்துட்டு அதை இன்கார்பரேட் பண்ணுவாங்க. It increases the productivity of cereals by 5 to 20%, of millets by 30% and fodder by 50%.
ஸோ இந்த ஆசோஸ்பிரிலத்தை நம்ம ஆட் பண்ணுறது மூலிமா இது வந்துட்டு அந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா 5% to 20% ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். மில்லட்ஸில் 30% இன்க்ரீஸ் பண்ணும். ஃபூடரில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயோஃபர்டிலைசரில் செகண்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசோஸ்பிரைலம். ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு என்ன எபிலிட்டி இருக்குன்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை யூஸ் பண்ணிவிட்டு அந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அந்த அதை வச்சுட்டு அது அந்த பிளான்ட்டுக்கு தேவைப்படுற எல்லா நியூட்ரியன்ட்டையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்துட்டு இந்த ஆசோஸ்பிரைலத்துக்கு இருக்குது. ஸோ இது வந்துட்டு எதில் இன்கார்பரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெய்ஸ், பார்லே, ஓட்ஸ் அண்ட் சொர்க்கத்தில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணுவாங்க. ஸோ சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா 5 to 20% ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி மில்லட்ஸில் 30% அண்ட் ஃபூடரில் வந்துட்டு 50% ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பயோஃபர்டிலைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசட்டோபாக்டர். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ளிகேஷன் ஆஃப் அசட்டோபாக்டர் பாக்டீரியா has been found to increase yield of wheat, rice, maize and sorghum. ஸோ வந்துட்டு இந்த அசிட்டோபாக்டர் பாக்டீரியாவோட அப்ளிகேஷன் அதை யூஸ் பண்ணால் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வீட், ரைஸ், மெய்ஸ் அண்ட் சார்கம். ஸோ இந்த நாளோட க்ராப்போட கல்டிவேஷன் வந்துட்டு ஈல்டு வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ஆஃப் அசிட்டோபாக்டர் பாக்டீரியா has been found to increase yield of wheat, rice, maize and sorghum. Apart from nitrogen fixation, these organisms are capable of producing antifungal and antibacterial compounds. ஸோ அப்பார்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷனை தவிர இந்த ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு எதுக்கு கேப்பபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபங்கல் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் காம்பனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கேப்பபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பயோஃபர்டிலைசர்ஸில் தேர்டு காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசட்டோபாக்டர். ஸோ இந்த அசட்டோபாக்டர் அப்ளிகேஷன் இந்த அசட்டோபாக்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா வீட், ரைஸ், மெய்ஸ் அண்ட் சார்கம் அதோட ஈல்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பார்ட் இல்லாமல் இந்த ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு இந்த ஆர்கனிசம்னால என்ன பண்ண முடியும்னா ஆன்டிஃபங்கல் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் காம்பனன்ட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா. தீஸ் ஃபங்கை ஹாவ் symbiotic association with the roots of vascular plants. They increase the uptake of phosphorus. Example citrus and papaya. ஸோ இந்த மைக்கோரைசா அப்படிங்கிறது இட் இஸ் எ ஃபங்கை ஸ்பீஷீஸ். இது என்ன பண்ணுன்னா ரூட் வாஸ்குலர் பிளான்ட்டோட ரூட்ஸில் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சிம்பயோட்டிக் அசோசியேஷனை வச்சுருக்கோம். ஸோ அது மூலயமா அது என்ன இன்க்ரீஸ் பண்ணுன்னா பாஸ்பரஸோட அப்டேக். ஸோ பாஸ்பரஸை எடுத்துக்கக்கூடிய அந்த அப்டேக்கை வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் அண்ட் பப்பாயா. ஸோ மைக்கோரைசா these fungi have the symbiotic association with the roots of vascular plants and they increase the uptake of phosphorus. Example citrus and papaya. பயோஃபர்டிலைசரில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஃபர்டிலைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோலா. Azolla is the free floating aquatic fern found on the water surfaces having cyanobacterial symbiotic association with Anabaena. ஸோ அந்த அசோலா அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகக்கூடிய ஒரு அக்வாட்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு எங்கே இருக்குன்னா வாட்டரோட சர்ஃபேஸில் சைனோபாக்டீரியல் சிம்பயோட்டிக் அசோசியேஷன் அதாவது அனபேனா அப்படிங்கிற அந்த ஸ்பீஷீஸ் கூட அந்த சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் இருக்கும். இட் இஸ் எ லைவ் ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்ட்ரி யூஸிங் எனர்ஜி ஃப்ரம் ஃபோட்டோசிந்தசிஸ் டு ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு அதாவது வந்துட்டு இதில் நைட்ரஜன் ஃபேக்ட்ரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸில் இருக்க எனர்ஜியை அதான் சொல்கிறாங்க இட் இஸ் எ லிவ் ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்ட்ரி யூஸிங் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ்லேருந்து எனர்ஜி யூஸ் பண்ணி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் பார்க்கும்போது தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர். First one is Rhizobium, second one is Azospirillum, third one is Acetobacter, fourth one is Mycorrhiza and fifth one is Azolla. ஸோ ரைசோபியம் அப்படிங்கிறது வந்துட்டு ரைசோபியம் பாக்டீரியா ஆஸ் பர் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் ஆஃப் பாக்டீரியாஸ்லேருந்து ஃபங்கைலேருந்து வர்றது தான். ஸோ
biofertilizer பார்க்கும்போது suppose define biofertilizer or what are biofertilizer கேட்கும்போது it is nothing, it is a substance containing living microorganism which when applied to the surface of the plant or roots or seeds they colonize the interior part of the plant and promote the growth by increasing the primary nutrients for the plant growth அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர்ஸ் கேட்கும்போது 5 மார்க்கில் கேட்கும்போது அந்த 5 ஃபர்டிலைசர்ஸ் எழுதி எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணும். ஸோ சப்போஸ் 2 மார்க்கில் கேட்டாங்க வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ்னு கேட்டால் ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெடிசினல் பிளான்ட்ஸ். ஸோ மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன? The history of medicinal plants is as old as the history of human beings. So human beings ஓட history எவ்வளோக்கு எவ்வளோ ஓல்டோ அதே மாதிரி தான் இந்த medicinal plants ஓட ஹிஸ்ட்ரியும். Most medicines are obtained either directly or indirectly from the plants. ஸோ நிறையா மெடிசன்ஸ் வந்துட்டு பிளான்ட்லேருந்து எப்படி அப்டைன் பண்ணுறோன்னா எய்தர் டைரக்டாக இல்லாட்டி இன்டைரக்டாக. All the major system of medicines such as Ayurveda, Yoga, Unani, Siddha, Homeopathy use drugs obtained from the plants and animals. ஸோ மெடிசனில் இருக்கக்கூடிய எல்லா மேஜர் சிஸ்டம், அதாவது ஆயுர்வேதா ஆகட்டும், சித்தா ஆகட்டும், யுனானி ஆகட்டும், இல்லாட்டி ஹோமியோபதி ஆகட்டும், எல்லா ட்ரக்ஸும் எதுலேருந்து அப்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. These drugs from medicinal plants are called secondary metabolites. ஸோ அந்த மெடிசினல் பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ட்ரக்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸ் ஃபார் their own living. எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ பிளான்ட்ஸ் வந்துட்டு ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸ் அதோட லிவிங்காக ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸை வந்துட்டு அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். And secondary metabolites for the protection, competition and species interaction. ஸோ அதே மாதிரி செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காகவும் காம்படிஷன், ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனுக்காகவும் ப்ரொடியூஸ் பண்ண. எக்ஸாம்பிள் ஆல்கலாய்ட்ஸ், டெர்பினாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் இதெல்லாம். Phytochemistry is the study of phytochemicals which are chemical substances derived from various parts of the plants. ஸோ பைட்டோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு எதை பற்றி படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பைட்டோகெமிக்கல்ஸ், அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது வந்துட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து டிரைவ் ஆகக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பற்றி படிக்கிற படிப்பு தான் வந்துட்டு பைட்டோகெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே டேப்லர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் டிவைடட் ஃப்ரம் மெடிசினல் பிளான்ட்ஸ். ஸோ வந்துட்டு 10 மெடிசினல் பிளான்ட்ஸை கத்தாழை, துளசி, நன்னாரி, நிலவேம்பு, வெட்பலை, சின்சோனா மரம் அண்டு சிவன் அமல் பொடி, தைல மரம், பப்பாளி, நித்திய கல்யாணி. ஸோ இந்த 10 மெடிசினல் பிளான்ட்ஸ்லேருந்து அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன, அதுலேருந்து என்ன ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, எந்த பார்ட் இந்த பிளான்ட்டில் எந்த பார்ட்டை யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அது எந்த டிசீஸை க்யூர் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10ஐயும் வந்துட்டு நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸில் பயோஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா என்ன, மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ 10 மெடிசினல் பிளான்ட்ஸ் அந்த டேபிள் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மஷ்ரூம் கல்டிவேஷன், ஸோ மஷ்ரூமை எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.